சித்தார்த் விஸ்வநாத் டைரக்ஷனில் ஆர்ஜே பாலாஜி, செல்வராகவன், நட்டி, கருணாஸ், சானியா ஐயப்பன், ஷராஃபுதீன், ஹக்கீம் ஷாலா நடிச்சு இப்போ தியேட்டர்ஸில் ரன் ஆயிட்டு இருக்க படம் தான் சொர்க்கவாசல். ரோட்ல தள்ளுவண்டி கடையை வச்சுட்டு எப்படியாச்சும் லோன் வாங்கி சொந்தமாக ஒரு ஹோட்டல் வச்சு லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அம்மா ஒய்ஃப்னு சந்தோஷமா வாழணும்னு இருக்க ஆர்ஜே பாலாஜி அன்எக்ஸ்பெக்டடா ஒரு மர்டர் கேஸ்ல மாட்டி ஜெயிலுக்கு போறாரு. நார்மலா போயிட்டு இருந்த அவரோட லைஃப்ல ஒரே நாள்ல எப்படிலாம் மாறுது, ஜெயிலில் நடக்கிற சம்பவங்கள் பிரச்சனைகள்லாம் தாண்டி அவருக்கு அந்த ஜெயில் வாசல் திறந்துச்சா இல்லையா, ஃபைனலாக என்னாச்சுங்கிறது தான் இந்த சொர்க்கவாசல். இந்த படத்தோட ரன் டைம் 2 hours and 17 minutes. படம் ஆரம்பிச்சது ஸ்ட்ரெயிட்டாக பிளாட்லேயே நல்லாவே ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கேரக்டராக எஸ்டாப்ளிஷ் பண்ண டைம் எடுத்துக்கிச்சு. அங்கங்கே சில லேக்ஸும் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் இன்டர்வல் நல்லாவே போச்சு. இன்டர்வல் பிளாக் பேங்கரு, செகண்ட் ஹாஃப் இன்னும் இன்டென்ஸாக இருந்துச்சு. டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் நல்லாவே என்கேஜிங்காக இருந்துச்சு. கிளைமேக்ஸுமே செம்ம. ஆர்ஜே பாலாஜி லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ரோல், வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸு. இப்படி ஒரு ரோலில் நடிக்கிறாருன்னு சொல்கிறத விட கேரக்டராகவே வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லணும். எமோஷ்னல் சீன்ஸ்லலாம் சான்ஸே இல்லை, அல்டிமேட்டு. அவ்வளோ ரியலிஸ்டிக்காக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. செல்வராகவனுக்கு வர்த்தான ரோலு. சானியா ஐயப்பன் சில சீன்ஸ் வந்தாலும் வர சீன்ஸ்லலாம் நீட் பர்ஃபார்மன்ஸு. நட்டி இதில் அவ்வளோ வர்த் ரோல் இல்லை. அதுவும் இல்லாமல் எதுக்கு இவருக்கு கேஸ்ட்ரிக் ட்ரபிள்னு ஒன்று தேவையில்லாமல் வச்சு பெர்ஃபார்ம் பண்ண வச்சாங்கன்னு தெரியல. கருணாஸ், ஷராஃபுதீன், ஹக்கீம் ஷா அண்ட் மோஸ்ட் ஆஃப் த அதர் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ஸ்கோப் நல்லாவே இருக்கு. அண்ட் ஸ்கோப்க்கு ஏற்ற மாதிரி ஆர்டிஸ்ட்டும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சொர்க்கத்தில் முட்டி போட்டு வாழ்றியா இல்லை நரகத்தில் ராஜாவா வாழ்றியா? நரகத்தில் இருக்கிற எல்லார்கிட்டையும் சொர்க்கத்துக்கு ஒரு சாவி இருக்குன்னு சொன்னவங்க அதை கண்டுபிடிக்காமையா இருப்பாங்க? ஏன்னா அவங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசை இல்லை, நரகத்தில் இருந்து தப்பிக்கணுங்கிற வெறின்னு நிறைய இடத்துல டைலாக்ஸ்லாம் செம்ம அப்ளாஸ் வர்த்தி. கலர் கிரேடிங்கே ஜெயில் டோனுக்கு ஏற்ற ஃபீல் கொடுக்குற மாதிரி செம்மையாக இருந்துச்சு. சினிமேட்டோகிராஃபி சுற்றி ஜெயிலேனாலும் ஆங்கிள்ஸ்லாம் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சவுண்ட் டிசைனும் அல்டிமேட்டு. த எண்ட் சாங் பக்கா தியரிட்டிக்கல் கூஸ் பம்ஸ். கண்டென்ட்டுக்கு ட்ரூவா பேட் வேர்ட்ஸ் அண்ட் நிறைய ப்ரூட்டல் சீன்ஸ் நாக்க கட் பண்ற மாதிரி அங்கங்க இருக்கிறதால A certified ஃபிலிமா வந்திருக்கு. வீக் ஹார்ட்டட் ஆடியன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாதுன்னா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஓவராலாக பார்த்தா ஸ்டார்ட்டில் கேரக்டர்லாம் பில்ட் பண்ண டைம் எடுத்துக்கிட்டாலும் போக போக ரியலிஸ்டிக்காக செம்ம இன்டென்ஸாக பெருசாக எந்த டீவியேஷனும் இல்லாமல் ஸ்க்ரீன் பிளே நல்லாவே என்கேஜிங்காக போச்சு. டீட்டெயிலிங்குமே செம்ம, எமோஷ்னலாகவும் நல்லாவே கனெக்ட் ஆச்சு. சில லேக்ஸ் மட்டும் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஸ்டில் ரா அண்ட் ரஸ்டிக் ஆக்ஷன் ட்ராமா ஆடியன்ஸ்க்கு டெஃபினட்டாக ஒரு வர்த்தான படம் தான் இந்த சொர்க்கவாசல். மிஸ் பண்ணாமல் ஒன்ஸ் இந்த வாசலை தொடர்ந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்.